Hi friends, NEET UG 2024 சம்பந்தமான அத்தனை கேசஸ்மே ஜூலை 8ஆம் தேதி திங்கட்கிழமை நாளைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா DY சந்திரசூட் அவங்களோட தலைமையில் விசாரணைக்கு வருது. என்னென்ன கேசஸ்லாம் விசாரணைக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். அதே போல் ரீநீட் நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் நாளைக்கு தெரிய போகுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீநீட் எல்லாருக்குமே வேணும்னு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள். நீட்டில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. 2024 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, எக்கச்சக்கமான முறைகேடுகள் நடந்திருக்கு. அதற்கான ப்ரூஃப்லாம் மாட்டியிருக்கு. அதனால் கண்டிப்பாக 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீட் UG 2024க்கு எக்ஸாம் ஃப்ரெஷ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நாளைக்கு அதோட விசாரணை வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் அண்ட் இண்டிபெண்ட் என்கொயரி ஃபார் நீட் பேப்பர் லீக் அப்படின்னு ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் த கோர்ட்டோட சூப்பர்விஷனில் தனியான ஒரு சுயமான ஒரு விசாரணை குழு அமைத்து நீட் UG பேப்பர் லீக் பற்றி விசாரிக்கணும் அப்படின்னும் கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OMR டேம்பரிங். என்னோட OMRல வேறவங்களோட OMR எனக்கு வந்துருச்சு, என்னோட OMRே எனக்கு வரல, ஆக்சுவலி எனக்கு 650 670 மார்க் மேலே வரும், ஆனால் OMR ஷீட் எனக்கு மாறி போனதுனால எனக்கு 130 மார்க் 200 மார்க் 300 மார்க் தான் வருது. ஸோ இந்த தவறுகள் நடந்திருக்கு, இதில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு நிறைய கேஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் வந்து நாளைக்கு விசாரணைக்கு வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீநீட் வேண்டாம், ரீஇவாலுவேஷன் ஃபார் ஆல் OMR ஷீட்ஸ். எல்லா கேண்டிடேட்ஸோட OMR ஷீட்ஸையும் நீங்கள் ரீஇவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரீநீட் வேண்டாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேசஸ் போட்டிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு வர கேசஸில் ரீநீட் வேண்டும்னு சொல்லியும் கேசஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு, ரீநீட் வேண்டாம் சொல்லியும் கேசஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரீநீட் வேண்டாம் அப்படிங்கிற கேசஸ் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குஜராத்லேருந்தே 56 ஸ்டூடெண்ட்ஸ் பதிவு பண்ணியிருக்கிறதா நமக்கு நியூஸ் வந்துச்சு. அதே போல் கிரேஸ் மார்க் கொடுத்தது தவறு, PQRS அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் கொஷின், அதே போல் MNOP அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின். ஒரே எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்தீங்க, இந்த கேசஸும் நாளைக்கு வரும். ஏன்னா ஹரியானாவை சேர்ந்தவங்கலாம் கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் தான். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீட் சம்மந்தமான எல்லா கேஸுமே நாளைக்கு விசாரணைக்கு வரதுனால இதுவும் விசாரணைக்கு வரும். என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, NTA என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ரீநீட்டு தேவையில்லை. காரணம் என்னன்னா நடந்த பேப்பர் லீக் அப்படிங்கிறது பாட்னா கோத்ரா 2 சிட்டியில தான் நடந்திருக்கு. அது ஒரு லோக்கலைஸ்டு இஷ்யூ. அந்த இஷ்யூ பண்ணின அந்த ப்ராப்ளம் பண்ணின எல்லா கல்பிரிட், அதுக்கு கிங் பின்னா இருந்தவர் எல்லாரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் டிபார் பண்ணிட்டோம், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். இந்த மாதிரி சொல்லிட்டு ரீநீட் அப்படிங்கிற எக்ஸாம் தேவையற்றது. அப்படி ரீநீட் அப்படிங்கிற எக்ஸாம் வச்சா நீட் UG 2024 ஸ்கிராப் பண்ணிட்டு மே 5ஆம் தேதி நடந்ததை கேன்சல் பண்ணிட்டு ரீநீட் அப்படிங்கிறது ஒன்று வச்சா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நேர்மையா எக்ஸாம் எழுதினவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் NTAவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீட் 2015ல் கேன்சல் பண்ணப்பட்டு எக்ஸாம் வச்சாங்க. AIPMT 2015 கேன்சல் பண்ணிட்டு எக்ஸாம் வச்சாங்க. அப்போ 44 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மாட்டினாங்க. அப்போ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிறது அண்ட் இன்னொரு முறைகேடு, அதாவது ஆள் மாறாட்டம் செஞ்சு அவங்க வந்து விருப்பப்பட்ட சென்டர் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி குஜராத் கோத்ராலையும் பேப்பர் லீக் பீகார்லையும் நடந்துச்சு இல்லையா. அப்போ எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு, வெறும் 44 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேப்பர் லீக் ஆனதுக்கே 2015 எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு ரீநீட் வச்சாங்க. அப்போ இவ்வளோ பேர் மாட்டிருக்காங்கன்னா ரீநீட் கண்டிப்பாக வரணும்ல. அப்படின்னா அந்த வருஷம் என்ன நடந்துச்சு, 24 லட்சம் ஸ்டூடெண்ட் அளவுக்கு அந்த வருஷம் எக்ஸாம் எழுதலை. அடுத்து போலீஸ் ஆஃபீஸர், சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸை விசாரிச்சார் இல்லையா, அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த 44 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. மற்ற ஸ்டேட்களில் இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகி இருக்கலாம். இந்த கொஷின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் நடந்திருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை, இல்லை வேற எங்கேயுமே இது லீக் ஆகலை, இதோட முடிஞ்சு போச்சு, மற்ற இடங்களுக்கு இது லீக் ஆகலைங்கிற உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை விசாரித்த சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வாக்குமூலம் கொடுத்தாரு.
அதனால அதன் பேர்ல அதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் வந்து ரீநீட் எக்ஸாம் வைங்க அப்படின்னு 2015ல ஆர்டர் போட்டு எக்ஸாம் திருப்பி கண்டக்ட் பண்ணாங்க. பட் இப்போ ரீ எக்ஸாம் நடக்குமா நடக்காதாங்கிறது சிபிஐ விசாரிச்சுட்டு வராங்களா கேஸு. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் என்னமோ எக்கனாமிக் யூனிட் இஓயு அப்படிங்கிற யூனிட் வந்து பீகாரில் விசாரிச்சாங்களா, இவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இந்த சிபிஐ ஆஃபீஸர்ஸு இஓயு அந்த அமைப்பை சேர்ந்த பீகாரை சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த இஷ்யூ லோக்கலைஸ்டு தான் அப்படின்னு உறுதி கொடுத்தாங்கன்னா ரீநீட் நடக்காது. இல்லை இந்த போலீஸ் ஆஃபீஸர் 2015ல சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த நீட் பேப்பர் லீக்குங்கிறது லோக்கலைஸ்டு கிடையாது அல்லது லோக்கலைஸ்டு தாங்கிறதுக்கு உத்தரவாதம்லாம் இப்போ நீங்களால் கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஜென்ரலாக ஆன்சர் பண்ணாங்கன்னா 2015 மாதிரி நீட்டு திருப்பியும் நடக்கலாம். பட் என்ன நடக்க போகுது, சிபிஐ ஆஃபீஸர்ஸ் என்ன கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் நாளைக்கு தான் நமக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து எல்லா கேசஸுமே நாளைக்கு விசாரிக்கிறாங்க, என்ன வேணால் நடக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ரீநீட் நடக்க வாய்ப்பு ஜாஸ்தியா இல்லை ரீநீட் நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தெரியணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ ரீநீட் வச்சா அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு வருத்தமாயிடும். ரீநீட் வைக்கல அப்படின்னா இன்னொரு சான்ஸ் இருந்தால் நம்ம படித்து மார்க் எடுத்துடலான்னு நம்பி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருத்தமாயிடும். ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருத்தம் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஷயம் என்ன, ரீநீட் இருக்கா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரியும். பட் இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னென்னா, எந்த முடிவாக இருந்தாலும் நாம் அதை கடவுளோட தீர்ப்பு அப்படின்ட்டு எடுத்துக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க. நம்ம கைக்கு மீறிய ஒரு விஷயம், நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது, ரிக்ரெட் பண்ணக்கூடாது, மனவேதனை அடையக்கூடாது, மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்க கூடாது. நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம், நம்மளால் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், சரி செய்ய முடியும், நம்ம சக்திக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால் மாற்ற முடியும்னா முயற்சி செய்கிறோம். பட் நம்மளால் மாற்ற முடியாது, நம்ம கையில் அடங்காத ஒரு விஷயம், கை மீறி போன விஷயம், இப்போ நாளைக்கு ரீநீட் இருக்குன்னா அதிக மார்க் வாங்கினவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் ரீநீட்டுக்கு திருப்பியும் கான்ஃபிடென்ட்டோட படிக்க வேண்டாம். நாளைக்கு ரீநீட் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா கம்மி மார்க் வாங்கினவங்க ரீநீட் இல்லையா, சரி 2025க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவாக அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் நன்மைக்கே, நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட் நமக்கு இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.